இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, பூமிக்கு வேணா அவங்க முக்கியமா இருக்கலாமா, ஆனா நமக்கு பூமி தானேமா முக்கியம். இன்னைக்கு இங்க உயிரோட நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் பூமி தான். அம்மா, நீங்க தானேமா சொன்னீங்க, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இங்க நிலைமை என்ன ஆயிருக்குனே தெரியாதுன்னு. அப்போ பூமி என்ன மட்டும் காப்பாத்தலாமா, இந்த குடும்பத்தையே காப்பாத்திருக்கா. ஆமாண்டா, அவன் நம்மளுக்காக தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாதவம்மா. அப்படிப்பட்ட பூமியை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தானமா இருக்கு. நானும் அங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சரத்சந்திரா நம்மளதான் பக்கத்துல கூட போக விட மாட்டேங்கிறாரே. நீங்க என்னடானா விட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பூரி என்னடானா அவளை விட்டு விலகி போனா எவ்வளவு கவலையா இருக்குன்றா. என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறேன் நானு. இப்படி யோசிச்சுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுலம்மா. சரிதான்டா, இப்ப நம்ம என்ன பண்றது? பூமியை டிஸ்சார்ஜ் பண்ணும் போது அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அதுக்கு அந்த சரத்சந்திரா ஒத்துக்குவானா? ஒத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்குலாம் அந்த ஆள் யாரு? யாருக்கிட்டையும் அனுமதி கேட்டுலாம் பூமி நம்ம வீட்டுக்கு வரல. அதே மாதிரி யாரு என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்கன்னோ பூமி நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு நம்மளும் ஒத்துக்க மாட்டோம். பூமிக்கு இந்த சிட்டியில தான் சொந்தம்னு யாருமே இல்லாம போனாலும் அவளுடைய சொந்தங்களை தேடி நம்ம வீட்டுக்கே அவ வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா. நம்ம வீட்டை சேர்ந்தவள அவங்க குடும்பத்துல சேர்த்துக்கிறேன்னு சொன்னா அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அவ நம்ம வீட்டுல நம்ம கூடவே சேர்ந்து நம்மள ஒருத்தி ஆயிட்டாமா. நம்ம வீட்டால நம்ம எப்படிமா அனுப்பி வைக்க முடியும்? அதோட ஒத்துக்க வேண்டியது அந்த ஆள் இல்லம்மா, பூமிதான். ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரமா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமி நம்ம வீட்ல தானமா இருந்தா. அத நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கலடா. நம்ம பூமியை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். புரி, கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி நம்ம பூமி ரொம்ப ரெடி பண்ணி வைக்கலாம். வா. சரிண்ணா.